சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சிந்தாமணி விஜயா கிட்ட பேசும்போது, விஜயா மேடம், நீங்கள் மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் எவ்வளவோ பேசி பார்த்தீங்க. ஆனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிடிக்கவே இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு எதுக்கு எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் நீங்கள் எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சிந்தாமணி, நீங்கள் என் ஃப்ரெண்டு, எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைக்கும்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்கன்னா, நானும் அவங்க பேச்சை கேட்கவே கூடாது தானே. அதனால தான் உங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு எல்லார்கிட்டேயும் உங்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விஜயா பேசும்போது சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் ஏற்கனவே பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க சிந்தாமணி. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வேறு உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நிறைய பணம் உங்களுக்கு தேவைப்படுமே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதான் என் ஃப்ரெண்டு ஃபினான்சியர் இருக்கார்ல, கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சிந்தாமணி, நீங்கள் எனக்காக நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. இங்கே ஃபினான்ஷியர் யோசிக்கிறாரு, சிந்தாமணி அவங்களுக்கு நான் உதவி செய்யணுன்றதுக்காக பேசினாங்க. விஜயாவோட வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்குது. ஆனால் சிந்தாமணி அதுக்கப்புறம் நான் கேட்ட மாதிரி எனக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லையே. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? எனக்கு தர வேண்டிய பணத்தை சிந்தாமணி தரவே இல்லை. அப்புறம் சிந்தாமணிக்கு எப்படி நம்ம உதவி செய்கிறது அப்படின்னு ஃபினான்சியர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சிந்தாமணி நினைக்கிறாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வாய்ப்பு மீனாவுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கணும். அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் பணம் செலவு பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் என்ன செய்ய, ரோகிணிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட வேற நிறைய பணம் கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியுமான்னு வேற தெரியலையே அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. ரோகிணியை பார்க்குறதுக்காக சிந்தாமணி வராங்க. இங்கே ரோகிணி மீனாவும் முத்துவும் என்னை பற்றின உண்மையை அந்த மேடம் கிட்ட பேசி புரிய வச்சதால் இப்போ மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறேன், பேச மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், எப்படியாவது விஜயா வீட்டுக்கு மருமகளாக போயிடலான்னு நினச்சேன். ஆனால் மீனாவும் முத்துவும் திட்டம் போட்டு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே சிந்தாமணி வரதை கூட கவனிக்காமல் இங்கே ரோகிணி இப்படி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சிந்தாமணி வந்த உடனே, ரோகிணி, நான் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன ரோகிணி ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சிந்தாமணி, மீனாவும் முத்துவும் எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, இப்படி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அந்த மேடம் கிட்ட என்னை பற்றி பேசிட்டாங்கல்ல, அதனால் அந்த மேடம் இனி ரோகிணி உங்களுக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே, என்ன சிந்தாமணி, என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரோகிணி, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் தேவைப்படுதா? ஆனால் என்கிட்ட பணமே இல்லையே. இல்லை, என்னை பார்த்து பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்கல்ல, அதான் என்ன காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன் ரோகிணி, அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சிந்தாமணி, நான் எங்கேயும் வேலைக்கு போகலை, சம்பாதிக்கலை. நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியாலையும் நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தாலையும் தான் என் குடும்பத்தையே பார்த்துக்கிறேன். அந்த பணமும் இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் கேட்டாலும் நீங்கள் எனக்காக கொடுத்த பணத்தை இப்போ என்னால் திருப்பி தர முடியாது சிந்தாமணி. இப்போ அவ்வளோ பணத்தையும் கேட்டிங்கன்னா எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? என்னுடைய நிலைமை தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே சிந்தாமணி. இங்கே விஜயாவும் மனோஜும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே மீனாவும் முத்துவும் தான். என்ன செய்யன்னு தெரியாமல் என் வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் வேற நீங்கள் எனக்காக உதவி செஞ்சீங்க, எனக்காக நிறைய பணம் கொடுத்தீங்க. இப்போ அந்த பணத்தை திருப்பி கேட்டால் எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இல்லை ரோகிணி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு பிஸ்னஸ்க்காக நிறைய பணம் தேவைப்படுது, அதான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு வந்தேன். ஆனால் உங்கள் நிலமை எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? உங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், முடிஞ்ச அளவு பணத்தை திருப்பி தந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன், ஆனால் என்னை நம்பி யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சிந்தாமணி. இருந்தாலும் உங்களுக்கு அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வருது. ரோகிணிக்கு உதவி வேணும்னு கேட்டப்ப உடனே நான் உதவி செஞ்சேன், பணம் கொடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னால் இந்த ரோகிணி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. ரோகிணிக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன், என் வீட்லேயே நீங்கள் தங்கிக்கங்கன்னு இவ்வளோ பார்த்து பார்த்து உதவி செஞ்சேன். ஆனால் இப்போ நான் கொடுத்த பணத்தை கேட்டாலும்
பணத்தை திருப்பி தர முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க இந்த ரோகிணி. இனி ரோகிணிக்கு உதவி செய்கிறதெல்லாம் சரியில்லை. உதவி செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம பணம் நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதும் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ரோகிணி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். இனி ரோகிணி என் வீட்டில் தங்குறது சரியில்லை. சீக்கிரமாக ரோகிணியை இங்கேருந்து அனுப்புகிற வழியை தான் பார்க்கணும். சரி, நம்ம எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணலாம். ஃபினான்சியரை பார்த்து பேசி நமக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டால் நம்ம ஃப்ரெண்டு ஃபினான்சியர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா என்ன? அதெல்லாம் கண்டிப்பாக உதவி செய்வார். ஏன், மனோஜுக்கும் விஜயாவுக்கும் என் பேச்சை கேட்டு தானே ஃபினான்சியர் உதவி செஞ்சுருக்காரு. அதனால் எனக்கு பணம் வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக ஃபினான்சியர் வந்து கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு இருக்காங்க சிந்தாமணி. மீனா எப்பயும் போல் சந்திரா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே சந்திரா ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மீனா, இப்போ உங்கள் வீட்டில் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, அம்மா என்னதான் மீனாக்கா வீட்டில் எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இங்கே விஜயா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சத்யா, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். இங்கே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு வீட்டில் எல்லாரும் யோசிக்கிறாங்க. எனக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயாத்தை தான் என்னை புரிஞ்சுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு தினமும் வீட்டில் என்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க விஜயாத்தை. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இருந்தாலும் முத்து மாமா உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் வீட்டுக்காரர் முத்து சப்போர்ட் பண்ணுறதால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இங்கே வந்து சம்மந்தி அம்மா உன்னை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சிந்தாமணிக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்த என் மாமியார் வந்து என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? உனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சா என் பேச்சை கேட்க மாட்டேன், உன்னை கையில் பிடிக்கவே முடியாது, ஏன் அதுக்கப்புறம் உனக்கு நான் தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு என்னென்னவோ பேசுனாங்க. என் மாமனார் மட்டும் இல்லாமல் ரவி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் விஜயாத்தை மட்டும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ பேசி பார்த்தேன். என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு யோசிக்கிறவங்க கிட்ட என்ன பேச முடியும் சொல்லுங்க. அதனால இனி விஜயாத்த பேச்சை கேட்கவே கூடாதுன்னு என் வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு நானும் தெளிவாக யோசிச்சு முடிவெடுத்துட்டேன். அதனால விஜயாத்தை எப்பயும் போல பேசுறதெல்லாம் நான் இப்போ பதில் சொல்றதே இல்லை. என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன். அது மட்டும் இல்லைம்மா, இங்கே விஜயாத்தை என்ன வேலை சொன்னாலும் இப்போ நான் செய்கிறதே இல்லை தெரியுமா? இதனால் மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. மனோஜ் யோசிக்கிறாரு, நம்ம பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு நினச்சோம், ஆனால் மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு மனோஜ் ஒரு பக்கம் பொறாமப்படுறாரு. அதனால் விஜயாத்துக்கிட்ட ஏதாவது பேசி பிரச்சனை செய்யணுன்றதுக்காக மனோஜ் வந்து நாங்கள் செஞ்ச உதவியை யோசிக்காமல் இப்படிலாம் வந்து பிரச்சனை செய்கிறதுக்கு திட்டம் போடுறாரு மனோஜ். அதனால தான் இனி விஜயா மனோஜ் பேச்சை கேட்கவும் வேண்டாம், இவங்களுக்கு எந்த உதவியும் செய்யவும் வேண்டான்னு நானும் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, மனோஜ் வந்து அவருக்கு நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம், அதுக்காக அவர் யோசிக்க வேண்டாமா? எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நாங்கள் செஞ்ச உதவியவும் மறந்துட்டு இப்படி பேசினா எப்படிம்மா பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லும்போது, அக்கா இதுக்கு தான் நானும் சொன்னேன், மனோஜுக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு நல்ல பேர் கிடைக்காது, உன்னுடைய மாமியார் விஜயா உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு. பாத்தியா, இப்போ உனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனால் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக இங்கே விஜயா மட்டும் இல்லை மனோஜும் எப்படிலாம் திட்டம் போடுறாங்க. இவங்களுக்காக்கா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி செய்யணும்னு நினச்ச, இவங்களுக்காகவா மேடம் கிட்ட பேசின? நீ அமைதியாக இருந்திருக்கணும், உன்னுடைய வேலை தான் முக்கியம்னு மனோஜை கண்டுக்காமல் இருந்திருக்கணும். முத்து மாமாவும் உதவி செஞ்சுருக்கவே கூடாது. நீங்கள் செஞ்ச உதவியால் தானே ரோகிணியை பற்றின உண்மையாக அந்த மேடம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமாக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் விஜயாத்தை இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் சரியில்லை. நான் வேணும்னா விஜயாத்துக்கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் உனக்காக வந்து பேசட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. உடனே மீனா சொல்கிறாங்க, வேண்டாம் சத்யா, எனக்காக நீ சப்போர்ட் பண்ணாலும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க, அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, அதனால் நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது, அக்கா எனக்கு இப்போ சம்பளம் வேறு கொடுத்துருக்காங்க, இப்போ அதிகமாக சம்பளம் கிடைக்குதுக்கா, அதனால் அம்மாவை சீக்கிரமாகவே வந்து புது வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய போகிறேன். நம்ம இத்தனை நாள் வாடகை வீட்டில் இருந்துட்டோம்ல, இனி அம்மா வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்தால் சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, சத்யா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா, ரேகா தான் உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க, ரேகாவால் தான் இப்போ எனக்கு வந்து நிறைய சம்பளம் கிடைக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே சந்திரா வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, ரேகா வந்து உன்னுடைய கம்பெனி ஓனர், நீ வந்து சரியாக வேலை பார்க்குறன்னு உன்னுடைய திறமைக்காக அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க எதுக்கு வீடு வாங்குறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா உனக்கு தான் தெரியும்ல அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு, அதனால தான்க்கா அப்படின்னு சொல்லும்போது,
இந்த இந்த ரேகா உனக்கு உதவி செய்கிறாங்கன்னு தேவையில்லாம ரேகாவால் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். இப்போ நீ புதுசாக வீடு வாங்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் உன்னால் பிரச்சனை வந்தால் அம்மாவால் தாங்கிக்கவே முடியாது. அவங்க உனக்காக உன்னுடைய திறமைக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. அதுவே போதும்னு நீ இப்போ புது வீடு வாங்கவும் வேண்டாம், ரேகா உனக்கு உதவி செய்யவும் வேண்டாம். பொறுமையா இரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சத்யா சொல்கிறாங்க, என்னக்கா, நாம தான் இத்தனை வருஷமாக வாடகை வீட்டில் இருந்துட்டோம்ல, அம்மாவும் ஆசைப்படுறாங்க, நம்ம புதுசாக வீடு வாங்கினா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சத்யா. ஆமாம் சத்யா, நீ சம்பாதிச்சு வீடு வாங்கினா நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் உன்னால் இனி ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கள் யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றை தான் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுதுக்கா. அக்கா, ரேகாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிற, அதனால் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே செய்யலாம். ஆனால் அம்மா உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க, உன்னை எல்லார்கிட்டேயும் பாராட்டி பேசுகிறாங்க. அதனால் பிரச்சனை வராமல் நீ தான் சத்யா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாக்கா இப்படி பேசும்போது என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலையே. ஆனால் முத்து மாமா கிட்ட பேசினா நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், என்ன செய்யணும்னு பேசி புரிய வைப்பார். மீனாக்கா என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசிட்டு போகிறாங்க. என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருது, நிறைய சம்பளம் கிடைக்குது. அதனால் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே புது வீடு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் முத்து மாமா கிட்ட தான் புது வீடு வாங்குறத பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சத்யா ரொம்ப சந்தோஷமாக யோசிக்கிறாரு. மனோஜ் கடைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. என்ன மனோஜ், சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புவேன்னு பார்த்தா என்ன வீட்டிலேயே இருக்க, நீ கடையில் எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, பிஏ ஜீவா இருக்காங்க, கடையில் எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே கடையோட ஓனராக இருக்க, ஆனால் கடையில் இருக்க வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணுன்னா அவங்க சரியாக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு தானே. நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும். கடைக்கு போகாமல் இருந்தால் அவங்க எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் மனோஜ் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜயா. அம்மா, அதெல்லாம் என் ஃப்ரெண்டு வேலையை சரியாக தாம்மா பார்ப்பாரு. கடையில் சரியாக கஸ்டமர் யாரும் வரதே இல்லை. அதனால் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் எதுக்குமா கடைக்கு போகணும், என்னால் வேலையை பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, ஆமாம்மா, தெரிஞ்சவங்க எல்லாரும் கடைக்கு வராங்க, வந்ததுக்கப்புறமா ரோகிணியை பற்றி கேள்வி கேட்குறாங்கம்மா. ரோகிணி இப்படி உங்களை ஏமாத்திருக்காங்களே, 2 வருஷமாக ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்காமல் இருந்தீங்களா மனோஜ்னு கேள்வி கேட்கும்போது, என்னால் எப்படிமா பதில் சொல்ல முடியும். இதில் அந்த ரோகிணி வேற அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. எப்படியாவது என்னுடைய மனசை மாற்றணும், ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மேடம் கிட்ட பேசி எப்படியாவது நமக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்கல்ல, அந்த மேடம் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ரோகிணி ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை, முத்துவும் மீனாவும் எனக்கு செஞ்ச உதவியால் இப்போ ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காங்க. அதான் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா. அதான் கடைக்கு போக வேண்டான்னு வீட்டிலே இருக்கேன். அம்மா, ரோகிணியால் எவ்வளவோ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எனக்கு புரியுது மனோஜ், நீ கவலைப்படாமல் இரு மனோஜ், இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். நம்ம பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதான் மீனாவும் முத்துவும் பேசியிருக்காங்கல்ல, அந்த மேடம் நமக்கு தானே உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு மீனா ரொம்ப நம்பிக்கையாக பேசினாங்கல்ல, அதனால் எந்த பிரச்சனையும் வராது மனோஜ், நீ கவலைப்படாமல் இரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கம்மா, ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்பா என்னை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் மீனாவையும் முத்துவையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதில் மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வீட்டில் எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்குன்னு இருந்தது இந்த ரூம் மட்டும்தான். இப்போ இந்த ரூமும் எனக்கு இல்லை. மீனாவுக்கும் முத்துவுக்கும் அப்பா மாடியில் ரூம் கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ரூமை வேற கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்லம்மா அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் அந்த ரோகிணி என்னை ஏமாத்திட்டாலே, அதனால் இப்போ என் பையன் மனோஜ் கடைக்கு கூட போக முடியாமல் இவ்வளோ மனசு வேதனைப்படுறான். என்ன செய்யன்னு தெரியல. மனோஜ், நீ கவலைப்படாமல் இரு. ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் முத்துவும் மீனாவும் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி அவங்க முன்னேறிட்டாங்கன்னா அப்புறம் முத்துவும் மீனாவும் என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுவாங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, நீ சொன்ன மாதிரியே நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனால் இப்படி கடைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தால், ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை வேற ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கோம்,
மாதம் மாதம் வட்டி பணம் கொடுக்கணும், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். இந்த உண்மை வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய உதவி செஞ்சுருக்கேன். இப்போ நீ வந்து கடைக்கு போகாமல் உன்னுடைய வேலையை கவனிக்காமல் இருந்தா, ரோகிணி செய்கிற பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருந்தா, அப்புறம் வீட்டு பத்திரத்தை எப்படி மனோஜ் திருப்பி வாங்க முடியும்? இன்னைக்கு வேணும்னா நீ வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் தினமும் வீட்டில் இருக்க முடியாதுல்ல. கடையில் இருக்க வேலையை நீ தானே பொறுப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கடைக்கு ஓனரே நீ தானே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுதுமா. ஆனால் என்ன செய்கிறது? இந்த ரோகிணி செஞ்ச பிரச்சனையெல்லாம் யோசிக்கும்போது கடையில் இருக்க வேலையை என்னால் கவனிக்கவே முடியல. ஆனாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். நானும் பிஸ்னஸ்க்காக நிறைய கடன் வாங்கிட்டேன். எப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறேன்னு யோசிக்கும்போது, இங்கே வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் எனக்காக ஃபினான்சியர் பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை வந்து ஃபினான்சியர்கிட்ட கொடுத்து எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்க முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாதாம்மா இருக்கும். நான் கடைக்கு கிளம்புறேன். நான் இப்போவே கடைக்கு போய் என் வேலையை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். பாத்தியா மனோஜ், நான் பேசுனதுக்கப்புறமா நீ புரிஞ்சுக்கிட்ட. உடனே வேலைக்கு கிளம்பணும்னு நினைக்கிற. அதுக்காக வீட்லேயே நீ இருந்தாலும் முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக உன்னை ஏளனமாக பேசுவாங்க. அப்படிலாம் நடக்க நீ விடவே கூடாது. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டோன்னு வையேன், எல்லார்கிட்டேயும் உன்னை ரொம்ப பெருமையாக பேசுவேன், உன்னை பாராட்டி பேசுவேன். ஏன் முத்து மீனா இப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியுமா? என் பையன் மனோஜ் நல்லா சம்பாதிச்சு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டான்னு சொல்வேன். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையாக இரு மனோஜ், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு இங்கே ஆறுதலாக பேசுகிறாங்க விஜயா. உடனே இங்கே மனோஜ் வந்து கடைக்கு கிளம்புறாரு. சிந்தாமணி ஃபினான்சியரை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. இங்கே ஃபினான்ஷியர் வந்து சிந்தாமணி வந்த உடனே, என்ன மேடம் என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, என்ன சார், நீங்கள் தானே எனக்கு எப்பயுமே உதவி செய்வீங்க. என் பேச்சை கேட்டு தானே இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கீங்க. எனக்கும் வந்து உங்கள் உதவி தேவைப்படுது, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு வீட்டு பத்திரத்தை நான் வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கவே இல்லையே. எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தரவே இல்லை. அதனால தான் நானும் ரொம்ப கோபமாக இருக்கேன் சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. இப்போ எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உங்ககிட்ட உதவி கேட்கலாமேன்னு வந்தேன். நீங்கள் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது, சிந்தாமணி உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் தான் உதவி செஞ்சதுக்கப்புறமா என்னை கண்டுக்காமல் எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் என்னை ஏமாற்றணும்னு திட்டம் போடுறீங்க சிந்தாமணி. இப்போ என்னை நம்பி வந்ததெல்லாம் சரிதான். நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்வேன்னு நீங்கள் யோசிக்க முடியும். ஏன்னா நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை இன்னும் தரவே இல்லை. விஜயாவோட வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது சிந்தாமணி. ஆனால் நீங்கள் வந்து விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க, நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் தர வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவி செய்யலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் தந்துடுவேன். ஆனால் இப்போ எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்போ நான் கேட்குற பணத்தை நீங்கள் தந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்ககிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி என்ன யோசிக்கிறீங்க நீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் என்னால் பணத்தை எப்படி தர முடியாது. இங்கே வந்து விஜயாவும் மனோஜும் பணம் கேட்டாங்க. அவங்க வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பணம் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பணம் கேட்ட உடனே எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த ஒரு முறை நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, முடியவே முடியாது சிந்தாமணி. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னால் உதவி செய்யவும் முடியாது. நீங்கள் கேட்குற பணத்தை என்னால் தரவும் முடியாது. நான் இப்போவே விஜயா கிட்டேயும் இங்கே மனோஜ்கிட்டேயும் பேசிடுறேன். எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிருங்க அப்படின்னு விஜயா கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் சொல்கிறது மட்டும் இல்லாமல், சிந்தாமணி உங்களை பற்றின உண்மையவும் நான் விஜயா கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? நான் வந்து ஏற்கனவே விஜயாவுக்கு உதவி செய்கிற மாதிரி அவங்கள ஏமாத்திட்டு இருக்கேன். இந்த உண்மை தெரிஞ்சா விஜயா ரொம்ப கோவப்படுவாங்க. நீங்கள் பணம் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் வந்தேன். ஆனால் நீங்கள் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. சரி, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிந்தாமணி. என்ன ஃபினான்சர் இப்படிலாம் பேசுகிறாரு? நமக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு பேசுகிறாரு. இனி ஃபினான்சியரை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் விஜயாவோட வீட்டு பத்திரம் இங்கே ஃபினான்சியர்கிட்ட தானே இருக்குது. எப்படி வந்து வாங்க முடியும்? நம்ம கேட்டாலும் இப்போ தரவே மாட்டாரே, என்ன செய்கிறது? ஃபினான்சியரை நம்பி தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினேன். இங்கே ஃபினான்சியர் எனக்கு உதவி செய்வாருன்னு தான் யோசித்தேன். அதனால தான்
விஜயாவோட வீட்டு பத்திரம் ஃபினான்சர் கிட்ட இருக்கட்டும்னு நானும் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன், அமைதியா இருந்தேன். ஆனா ஃபினான்சர் கிட்ட இப்ப வீட்டு பத்திரத்தை கேட்டு வாங்கவே முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இனி ஃபினான்சியரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. உடனே ரொம்ப கோவமா சிந்தாமணி அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் ஃபினான்சியர் வந்து யோசிக்கிறாரு. சிந்தாமணி அப்பப்ப நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க, நிறைய பணம் வாங்குறாங்க, ஆனா திருப்பி தரதே இல்லை. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது விஜயாவோட வீட்டு பத்திரம் தான். எப்படியும் சிந்தாமணி நமக்கு பணம் தரப்போறது இல்ல. அதனால இந்த வீடு இனி என்னுடைய வீடு அப்படின்னு அங்க விஜயா வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்றது மட்டும் இல்லாம, விஜயாவும் மனோஜும் என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்கன்ற உண்மைய அண்ணாமலை வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்கள முதல்ல அங்கிருந்து அனுப்பணும். இந்த வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணும்னு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க சிந்தாமணி. ஏன்னா இத்தனை நாள் சிந்தாமணி பேச்சை கேட்டு அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சேன். ஆனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தையும் திருப்பி தராமல் மறுபடியும் என்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க சிந்தாமணி. என்கிட்ட பணம் வாங்கணும்னு நினைக்கிற சிந்தாமணி என்னை ஏமாத்துறதுக்காக திட்டம் போடுறாங்க. அதனால் நானும் இனி சிந்தாமணி பேச்சை கேட்காம விஜயாவோட வீடு என்னுடைய வீடு தான் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் செய்யணும். இனி சிந்தாமணி நினைக்கிற மாதிரி விஜயாவோட வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கவே கூடாது. இங்கே சிந்தாமணிக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும்னு என்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஆனால் என்னுடைய பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் பதில் பேசாமல் கிளம்புறாங்களே சிந்தாமணி. சிந்தாமணிக்கு மட்டும் இல்லை, விஜயாவுக்கும் சரியான பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் வந்து ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே சீக்கிரமாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடலாமா? வட்டி பணத்தை ஃபினான்சர் கிட்ட கொடுக்கணும். நான் இன்னைக்கு ஃபினான்சர் ஆஃபீஸில் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், கவனமாக உன்னுடைய வேலையை நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு ஃபினான்சியர் பார்க்கறதுக்காக அங்கேருந்து மனோஜ் வந்து கிளம்புறாரு. அந்த சமயம் ஃபினான்சியர் வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வரதை கவனிக்கிறாரு. எதுக்கு ஃபினான்சர் நம்ம வீட்டுக்கு வராரு? அவரை பார்க்கறதுக்காக தானே நானே கிளம்புறேன் அப்படின்னு. உடனே அம்மா ஃபினான்சர் வராருமா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மனோஜ்? ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை வேற ஃபினான்சர்கிட்ட தானே கொடுத்துருக்கோம், உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா ரொம்பவே பதட்டமாக சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி, உங்கள் ஃப்ரெண்டு ஃபினான்சியர் உங்கள் பேச்சை கேட்பாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் எதுக்கு இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்காரு? ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கேட்டு தானே ஃபினான்சர் கிட்ட கொடுத்தேன். இந்த உண்மை என் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது சிந்தாமணி. இப்போ ஃபினான்சர் வந்து உண்மையை சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும். இப்போவே ஃபினான்சருக்கு ஃபோன் பண்ணுங்களேன், நீங்கள் சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டு கேட்பார்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஃபினான்சர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, எதுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காருன்னு ஒன்றுமே புரியலையே. ஏற்கனவே வீட்டு பத்திரம் ஃபினான்சர் கிட்ட தான் இருக்குது. விஜயாவோட வீட்டு பத்திரத்தை நானே வாங்கிடணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஃபினான்சியர் என்கிட்ட சொல்லாமல் விஜயா வீட்டுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க சிந்தாமணி. சரி மேடம், நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன், கவலைப்படாமல் இருங்க, எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. ஆனால் சிந்தாமணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ஃபினான்சியர் என்னை நம்பாமல் ஏதோ பிரச்சனை செய்கிறதுக்காக தான் மனோஜ் வீட்டுக்கு போயிருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன செய்கிறது, இப்போ அண்ணாமலை வீட்டுக்கு போனாலும் விஜயாவை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அப்புறம் முத்து, மீனான்னு எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே முத்துவும் மீனாவும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. அண்ணாமலை ஃபினான்சியர் வந்த உடனே வாங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ரவி, முத்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆமாம், எதுக்கு இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? ஏற்கனவே மனோஜ் நிறையா பணம் கொடுக்கணுன்றதுக்காக வந்து பேசினாரு. அப்பாவும் சேர்த்து வச்ச பணத்தை இந்த சார்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. மனோஜ், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சிட்டியா? எங்களுக்கு தெரியாமல் இந்த சார்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கியா? அதனால தான் உன்னை தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு இங்கே முத்து கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, முத்து, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நீ தான் வந்து சொன்னல, அப்புறம் என்ன இங்கே என்ன செய்கிற? நீ சவாரிக்கு கிளம்ப வேண்டியதானே? முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேற வேலையே இல்லை அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாமல் நீங்கள் எதுக்குமா முத்து மீனாவை பற்றி பேசுகிறீங்க? அவங்க வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஃபினான்சர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? மனோஜ் கிட்ட கேள்வி கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்களும் வந்து பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க, உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க. என்னம்மா நீங்கள் மறுபடியும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இதுக்கு அப்படிலாம் செய்யணும், மனோஜுக்கு எப்பயுமே உதவி செய்வேன், மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அங்கே வந்த ஃபினான்ஷியர் வந்து, என்ன விஜயா மேடம், ஒன்றுமே தெரியாதுன்னு உங்கள் பையன் ரவிக்கிட்ட சொல்கிறீங்க?
இனி இந்த வீட்டுக்கு ஓனரே நான் தான். அதனால நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு ஃபினான்சியர். உடனே அங்கே வந்த இங்கே வந்து மனோஜும் விஜயாவும் பேரதிர்ச்சியோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, சார் நான் தான் மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக கொடுக்குறேனே சார், இப்போ கூட உங்களை பார்க்க தான் சார் வரலான்னு கிளம்புனேன், நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க சார், என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னது மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்குறியா அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை கேட்கும்போது, ஆமாப்பா நாங்கள் தான் இவங்கக்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கோம்ல, அதுக்காக வட்டி பணத்தை கொடுக்க வேண்டாமாப்பா, நிறைய வந்து கடன் வாங்கியிருக்கேன்ப்பா, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியாமல், என்ன முத்து அப்படின்னு கேட்கும்போது, எனது வீட்டு பத்திரத்தை கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அம்மா தான் உதவி செஞ்சாங்க, ஃபினான்சர்கிட்ட ஏற்கனவே பணம் வாங்கி வீட்டு பத்திரத்தை நாங்கள் திருப்பி வாங்கிட்டோம், இப்போ வந்து எனக்கு பிஸ்னஸில் நிறைய பணம் தேவைப்பட்டது, அதனால் மறுபடியும் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க ரவி, அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாரும் மனோஜ் இப்படி பேசினதுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. உடனே விஜயா வந்து, இல்லைங்க நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. போதும் விஜயா, இதுக்கு மேலே நீ பேசவே பேசாத, அதான் மனோஜ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டால, அது எப்படி என்கிட்ட கேட்காம வீட்டு பத்திரத்தை எப்படி விஜயா திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஃபினான்சர்கிட்ட வந்து இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, எங்ககிட்ட சொல்லாமல் நீங்களா ஒரு முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, அப்பா நீங்கள் கையெழுத்து போட்டாதான் வீட்டு பத்திரத்தை நான் வாங்குவேன் அப்படின்னு ஃபினான்சர் வந்து சொன்னார், நான் தான்ப்பா உங்கள் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப கோவமாக முத்து வந்து மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு, ஆனால் நீ என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, முத்து அமைதியாரு முத்து, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படி கேள்வி கேட்காத முத்து, ஏற்கனவே அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க, அப்பா என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, அம்மா எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் சிந்தாமணி பேச்சு கேட்டு இப்படி செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை வந்து ஃபினான்சர்கிட்ட பேசுகிறாரு. சார் இப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இந்த வீடு என்னுடைய வீடு, இங்கே மனோஜும் விஜயாவும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு விஜயாவோட வீடு தானே, அதனால் நீங்களே இந்த பேப்பரை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ இந்த வீடு ஃபினான்சியரோட வீடுன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இது என்னுடைய வீடு, எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, அதை எப்படி நீங்கள் ஓனராக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே சிந்தாமணி உங்கள் வீடை அவங்க வாங்கணுன்றதுக்காக தான் திட்டம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்காக உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருந்தாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்காம சிந்தாமணி பேச்சை கேட்டு நீங்கள் தானே வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க, என் ஆஃபீஸ்க்கு நீங்களும் மனோஜும் வந்தீங்கல்ல, அப்புறம் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா சிந்தாமணிக்கிட்ட தான் கேள்வி கேட்கணும், அவங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க விஜயா, இப்போ விஜயா இந்த வீட்டுக்கு ஓனரே நான் தான், அதனால தான் இனி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவெடுக்கணும், அதனால தான் உங்ககிட்ட பேசி உங்கள் எல்லாரையும் இங்கேருந்து அனுப்பலான்னு நினச்சேன், ஏன்னா இந்த வீடு இப்போ என்னுடைய வீடு, அதனால் நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, சிந்தாமணி என்னை ஏமாத்தணும் திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலை செஞ்சாங்களா, எப்படி சார் என்னால் நம்ப முடியும்னு சொல்லும்போது, சிந்தாமணி என்கிட்ட உதவி கேட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி உங்களுக்கு மட்டும் உதவி செய்யலை, உங்கள் மருமக ரோகிணிக்கும் உதவி செய்கிறது சிந்தாமணி தான், சிந்தாமணி வீட்டில் தான் ரோகிணி தங்கியிருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா விஜயா, இந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி எவ்வளவோ பொய் சொல்லியிருக்காங்க, நானும் சிந்தாமணியை நம்பி ரொம்பவே பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், அதனால தான் இந்த வீடு எனக்கு கிடைக்கணும்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இனி இந்த வீட்டில் நான் தான் இருக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, சார் இந்த வீடு உங்கள் வீடு இல்லை சார், கஷ்டப்பட்டு என் அப்பா வந்து எனக்காக கொடுத்த வீடு சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் சிந்தாமணியை நம்பாமல் இருந்திருக்கணும், இல்லை இந்த வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுக்காமல் இருந்திருக்கணும், நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்கீங்கல்ல, அதான் இப்போ இந்த நிலமையில இருக்கீங்க விஜயா அப்படின்னு சொல்லும்போது, சார் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன், வீட்டு பத்திரத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் அழுதுகிட்டே கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்கவே முடியாது மனோஜ், இனி இந்த வீட்டு பத்திரத்தை எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா இந்த வீடு என்னுடைய வீடு, இப்போவே இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, விஜயாத்த எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கக்கூடாதுன்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க, என் ஃப்ரெண்டு சிந்தாமணியை தான் நம்புவேன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, அதான் அவங்க செஞ்ச பிரச்சனையை பார்த்தீங்களா, இப்போ இந்த வீட்டில் வந்து மீனாவும் முத்துவும் இருக்கக்கூடாதுன்னு பேசினேன், நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க, இப்போ சிந்தாமணி உங்களை நல்லா ஏமாற்றிட்டாங்க, வசமாக மாட்டிக்கிட்டீங்க,
நானும் என் வீட்டுக்காரரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆனால் நீங்கள் மனோஜ்னு எல்லாரும் எங்கே கிளம்புவீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சிந்தாமணிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். மீனா வீட்டில் இருக்க வேலையை பார்த்தா போதும்னு எப்படிலாம் பேசுனீங்க. என்னை தலகுனியை வைக்கணுன்றதுக்காக என்னென்ன பேசியிருப்பீங்க. இப்போ உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. சிந்தாமணி திட்டம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்காக ஃபினான்சர்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அவங்கள நம்பி மனோஜுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ வீட்டு பத்திரமும் திருப்பி கிடைக்காது, இந்த வீடும் இனி உங்கள் வீடு கிடையாது அப்படின்னு மீனா வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே வந்து விஜயா உடனே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? இந்த வீடு நம்ம வீடு தானே, இப்போவே ஃபினான்சர்கிட்ட பேசுங்க. எப்படியாவது நீங்கள் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இந்த வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக விஜயா பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக, இங்கே விஜயா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான்னு நானே யோசிக்கும்போது விஜயா இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்னு இங்கே ரொம்ப கோவமாக இருந்த அண்ணாமலை விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன விஜயா, செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தரணும்னு பேசுகிறியே. என்ன நீ செஞ்ச வேலை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீயும் மனோஜும் எவ்வளோ ஏமாத்திருக்கீங்க. மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக பொய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்போ சத்தமாக வேற பேசுறியா? உனக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணணுமா, உதவி செய்யணுமா, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தரணுமா, எதுக்காக அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா இங்கே விஜயா கிட்ட பேசும்போது விஜயா ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு யோசிச்சு இப்படிலாம் பேசுறியா விஜயா? நீ தானே வீட்டு பத்திரத்தை மனோஜுக்காக ஃபினான்சர்கிட்ட கொடுத்த. இப்போ இந்த வீடு ஃபினான்சரோட வீடு. நீ எங்கே தங்க போற, இல்லை எங்கே போகணும்னு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருந்தோம். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கும்போது, சப்போர்ட் பண்ணவே முடியாது. எங்ககிட்ட கேட்டால் வீட்டு பத்திரத்தை கொடுத்த, இல்லை மனோஜுக்கு உதவி செய்யணும், என்ன செய்யலான்னு என்கிட்ட நீ பேசுனியா விஜயா? இல்லையே. மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்ச, சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்ட. சிந்தாமணி மட்டும் இல்லை, இப்போ ஃபினான்சியரும் பேசி வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டாங்க. இப்போ ஏமாந்து போய் நிற்கிறது நீயும் மனோஜும் தானே. இதில் உனக்கு உதவி செய்யணும், வீட்டு பத்திரத்தை திருப்பி நாங்கள் வாங்கி தரணும், எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி உன்னை மன்னிக்க தயாராகவே இல்லை விஜயா, நீ செஞ்சது என்ன சாதாரண வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக வந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, நானும் வந்து அத்தை வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? நீ அங்கே வந்தாலும் பிரச்சனை செய்வ, வீட்டில் இருக்க எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எங்கள் அம்மா உனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டா போதும், நீ செஞ்ச பிரச்சனைக்கு நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அம்மா இப்போ கூட நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பா ரொம்ப கோவமாக பேசிட்டு பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். பாட்டி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கும் போக முடியாது, என்னம்மா செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே ஃபினான்சர் வந்து, என்ன விஜயா ரொம்ப யோசிக்கிறீங்க, அதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, இப்போ இந்த வீடு என்னுடைய வீடு, நீங்கள் கிளம்புறீங்களா? சிந்தாமணி இந்த வீடு அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு யோசிச்சு உங்களை ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்டாங்க. ஆனால் சிந்தாமணி என் பேச்சை கேட்காம எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் என்னை ஏமாத்தணும்னு நினச்சா நான் பொறுமையாக இருக்க முடியுமா? அதனால தான் நான் தான் இப்போ இந்த வீட்டுக்கு ஓனர்னு உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வராங்க. உடனே அங்கே சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி வந்த உடனே விஜயா ரொம்ப கோவமாக, என்ன சிந்தாமணி எதுக்கு வந்தீங்க? என்னை ஏமாத்தினதெல்லாம் போதாதுன்னு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா? உங்களை நம்பி வீட்டு பத்திரத்தை கொடுத்தேன், நீங்கள் தான் இப்படி என்னை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த வீடு உங்களுக்கும் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. ஃபினான்சியர் தான் இந்த வீட்டுக்கு ஓனர் ஆகிட்டேன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் அனுப்பிட்டாரு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா சிந்தாமணி அப்படின்னு கேள்வி கேட்டு சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. ஆமாம் சிந்தாமணி, உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறோம். என் அப்பாவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, மீனா முத்துன்னு யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. உங்களை நம்பி நாங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். இதில் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு மனோஜும் விஜயாவும் கேள்வி கேட்க சிந்தாமணி ரொம்பவே பதட்டமா, இல்லை மேடம் நான் உங்களை ஏமாத்தலை, ஃபினான்சியர் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எதுக்காக ஃபினான்சியரை பற்றி இத்தனை நாள் பெருமையாக பேசின நீங்கள் இப்போ இப்படி பேசுகிறீங்க? இந்த வீடு என்னுடைய வீடு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர்னு ஃபினான்சியர் சொல்லும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. எப்படியோ நீங்கள் நினச்ச மாதிரியே என்னை இங்கேருந்து அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சிந்தாமணி கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா. இங்கே ஃபினான்சியர் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த வீட்டுக்கு ஓனர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா ஃபினான்சியர் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரேன்னு
யோசிக்கிறாங்க சிந்தாமணி. மனோஜ், என்ன செய்யறதுன்னு தெரியல. முத்துவும் மீனாவும் சந்திரா வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்கள் அப்பா உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் நம்மளை பற்றி யாரும் யோசிக்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. மனோஜ், எங்கே போகிறதுன்னு தெரியலையே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோகிணி வராங்க. விஜயாத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னது உங்கள் வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? ஏற்கனவே மனோஜோட வாழ்க்கையில் நீ பிரச்சனை செஞ்சதெல்லாம் போதாதா? இதில் எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ எங்கள் மனசை மாற்றலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது ரோகிணி அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசிட்டு கிளம்புறாங்க. இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க, எப்படியும் மனோஜ் சீக்கிரமாக மனசு மாறிடுவார். மனோஜுக்கும் விஜயாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு விஜயாவும் மனோஜும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ரோகிணி. இங்கே மீனா சொல்கிறாங்க, விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் பேசி எனக்கு பிரச்சனை செய்வாங்க. ஆனால் இப்போ சிந்தாமணியை நம்பி இப்படி ஒரு நிலைமையில நிற்கிறாங்க விஜயாத்தை. எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க மீனா.